உங்கள் லைஃப்பில் ஒரு என்கவுண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் ஒரு வீடியோ. ஸோ சில என்கவுண்டர்ஸ் நம்ம பைபிளில் பார்க்க போகிறோம். மோசஸ் வந்து ஆண்டவர் அழைக்கும் பொழுது முச்செடியிலேருந்து அழைச்சார் இல்லையா? ஏன் அப்படின்னா மோசஸ் வந்து வளர்ந்தது ஃபுல்லாக எகிப்தில் வளர்றாரு. அவங்க அம்மா சொன்ன கொஞ்சம் விஷயந்தான் அவனுக்கு தெரியும், மித்தபடி காடை பற்றின அந்த ஃபுல் ஐடியாஸ் அவருக்கு கிடையாது. ஸோ அதனால மோசை வந்து அவ்வளோ பிரத்யேகமாக காட் வந்து அழைச்சார். பட் எல்லாருக்குமே சில நேரத்தில் ஆசைகள் இருக்கிறது நல்லது தான். ஆனால் எல்லாருமே அப்படி மோசை அழைச்ச மாதிரி பிரத்யேகமான ஒரு என்கவுண்டர்ஸ் எல்லார் லைஃப்லேயும் வருமானா இல்லை. நான் பைபிள் ஃபுல்லாக நான் ரீட் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் காட் வந்து ஆஸ் யூஷுவலான திங்ஸ் மூலமாக என்கவுண்டர் பண்ணுவார். நம்ம காட் வந்து ஆர்டினரி திங்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி உருவாக்குற தேவன். ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. ஸோ நீங்கள் டேவிடோட லைஃப்பில் பாருங்கள், அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆஸ் யூஷுவல் அந்த ஆடு மேய்க்கிற டைமில் அவருக்கு நிறைய என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கனால தான் அவர் நிறைய விஷயத்த அந்த ஆடு மேய்க்கிற டைமில் நிறைய கற்றுந்துருக்காரு, ஸ்கில் டெவலப் ஆயிருக்கு. பிற்கால ஊழியத்துக்காக நார்மலாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது காட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். ஸோ நார்மல் லைஃப்லையே காட் வந்து எவ்ரிடே லைஃப்பில் ஹோலி ஸ்பிரிட் நம்மளை என்கவுண்டர் டெய்லி பண்ணுறாரு. ஆனால் அது நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க கையில் இருக்கிற நகம் வளர்கிறதையும் சரி, முடி வளர்கிறதையும் உங்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் அது வந்து க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் உங்கள் லைஃப்பில் காட் செய்கிற சில விஷயங்களை சடனாக அப்படி சம்டைம்ஸ் எல்லா நேரம் மாற்றம் வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வர மாற்றத்தை உங்கள் கண்ணால் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வர என்கவுண்டர் பண்ணிகிட்டு இருக்கதை உங்களால் உணர முடியாது சில நேரத்தில். ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், வா நம்ம இவ்வளோ க்ரோவ் ஆகிருக்கோம். இதுக்கு காரணம் ஒரு யூத் மீட்டிங்கில் நீங்கள் நினைப்பீங்க நம்ம எல்லா யூத் மீட்டிங் போகிறோம், எல்லா மீட்டிங்ஸ் போகிறோம், எந்த மாற்றமும் இல்லை. நோ, ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லேயும் ஒவ்வொரு என்கவுண்டரும் நடந்திருக்கும். அது உங்களுக்கே தெரியாது. அதில் ஒரு சின்ன க்ரோத் வந்திருக்கும். ஸோ அங்கே சொல்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒபே பண்ணியிருப்பீங்க, ஒரு க்ரோத் வந்திருக்கும். அப்புறம் அடுத்த லெவல் கூட்டு போவார். தன்னை ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்ன செய்வார், தன்னை உங்களுக்கு ரிவீல் பண்ணுவார். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி நீங்கள் நான் பேச போகிறேன். ஜான் சாப்டர் 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரியோட அனுபவம் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக தண்ணி எடுக்க போகிறா. அங்கே தான் ஒரு கிரேட் என்கவுண்டர். அங்கேயும் பயங்கரமாக அப்படியே அக்கினியாலாம் ஆண்டு வெளிப்படல, ஜஸ்ட் கான்வர்சேஷன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஊழியர்களோடு நம்ம பேசி முடிச்சுட்டு எந்திரிச்சு வரும்போது ஒரு பெரிய என்கவுண்டர் நமக்குள்ளே நடந்திருக்கும். நம்மளுக்கே அது தெரியாது. சில பேருடைய டெஸ்டிமோனிஸை நீங்கள் சும்மா தான் கேட்டிருப்பீங்க, ஒரு பெரிய என்கவுண்டர் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். ஸோ பெரிய ஒரு திருப்பு முனையை கத்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருப்பார். ஸோ இதுதான் ஆண்டவர் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறது. என்கவுண்டர் அப்படின்னா மோசைக்கு நடந்த மாதிரியே நடக்கணும். என்னை ஆண்டவர் யோசிக்கலை, நான் எவ்வளோ நாள் காத்திருக்கேன், என்னையும் ஆண்டவர் தொடணும்னு காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை ஆல்ரெடி தொட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நார்மல் லைஃப் மூலமாக கூட தொடுவார். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல, தண்ணி எடுக்க போகிற இடத்துல காட் சமாரிய ஸ்திரியோடு அந்த நார்மல் டாக் அவள் லைஃப் அப்படி யூ டர்ன் பண்ணிச்சு. ஸோ யூ டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முட்புதரும் மோசையை போல் ஒரு பெரிய காட்சியும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை எங்கெல்லாம் எப்படிலாம் ப்ரேயர் காண்றவங்களுக்கு கூப்பிட்றாரோ, ப்ரேயர் அட்டன் பண்ணுறதா இருக்கலாம், ஊழிய செய்கிறதா இருக்கலாம், சண்டே ஸ்கூல் எடுக்கிற குட்டி குட்டி ஆப்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் செய்கிற சண்டே ஸ்கூல் கூட உங்களுக்கு ஒரு என்கவுண்டர் தான். அது கூட உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ அதனால் என்கவுண்டருங்கிற வார்த்தை, ஆண்டவர் என்னை என்கவுண்டர் பண்ணும், ஆண்டவர் என்னை தொடணும் அப்படிங்கிறத மோசைக்கு எதிர்பார்த்த மாதிரி மட்டும்னா அது ரொம்ப ரேர். அது வந்து சில பேருக்கு ஆண்டவர் அதை செய்வார். அதுவும் மோஸ்ட்லி ஆண்டவரை பற்றின ஃபுல் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு. இப்போ சவுலுக்கு ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணார். எப்படி பண்ணார்? வானத்தில் திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்துச்சு. பிகாஸ் அவர் பயங்கரமான ஒரு ரவுடியான ஒரு ஆள். நீங்களாம் அப்படிப்பட்டவங்க கிடையாதுல்ல. ஸோ கிராஜுவலாக ஆர்டினரி லைஃப் ஸ்டைலில் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸை உங்களுக்குள்ளே தான் பண்ணிகிட்டு இருக்கிறார். பட் அது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். ஸோ சாதாரண குடத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணியை பற்றி தான் கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் வந்து ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனம் கொடுத்தாரு, அந்த தரிசனம் கொடுத்தாரு, அப்படி இல்லை. அந்த கான்வர்சேஷன் ஒரு தண்ணி வாட்டர் பற்றின ஒரு கான்வர்சேஷன் அவளுடைய லைஃபையும் யூ டர்ன் பண்ணிச்சு. அதுதான் அந்த டக்குன்னு ஆண்டர் ஐ ஓப்பனிங் பண்ணுவார். சில விஷயத்தில் சும்மா நார்மலாக ஒரு யூத் மீட்டிங்க்கு மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு ஆன்லைன் மீட்டிங்க்கு மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்கள் கண் அப்படியே டக்குன்னு திறக்கும். இந்த வசனத்துக்கு இது அர்த்தம், அந்த வசனம் உங்கள் லைஃப்பில் அடுத்த ஒரு யூ டர்னை கொடுக்கும். ஸோ இப்படி தான். ஸோ சிம்பிள் வேஸில் நம்ம காட் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்தையுமே கஷ்டமாக்கிட்டாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது கஷ்டமான வாழ்க்கை கிடையாது. எவ்ரிடே ஆக்டிவிட்டி மூலமாக காட் உங்கள் லைஃப்பில் ஒரு யூ டர்ன், ஒரு பெரிய என்கவுண்டர்ஸ், ஒரு சந்திப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி எல்லாமே இது மூலமாக கொடுப்பாரு. அதனால தான் நான் சொல்லுவேன், எதையுமே அற்பமாக என்ன நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு குட்டி இதுதானே தண்ணி எடுக்க போகிறது, எண்ணத்தை போட்டு வெயிலுக்குள்ளே போட்டு அப்படின்னு அவன் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் இல்லை, அவளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் அங்கே ஜீசஸ் நிற்பார், மெசையாவை கண்டுபிடிப்போன்னு அவன் நினைக்கல. அதனால தான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு எதெல்லாம் எவ்ரிடே உங்களுக்கு ஆண்டவர் வழி கொடுக்குறாரு, என்னென்ன அசைன்மெண்ட்ஸ் டெய்லி ஆர்டர் கொடுக்குறாரோ அதை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய பிரேக் த்ரூஸை கொண்டு வரும். ஸோ ஒன்றுமே செய்யாமல் நம்ம உட்காந்துட்டே இருந்தோம், அப்படியே அழுதுகிட்டே எனக்கு ஆண்டவர் வந்து என்னை தொட மாட்டிக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு தரிசனமாக மாட்டிக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வேஸ்ட்டாக உங்கள் டைமை செலவழிக்காமல் அன்னன்னைக்கு ஏசுப்பவங்களை எப்படி நடத்துகிறாங்களோ, என்னென்ன பொறுப்புகளை கொடுக்குறாங்களோ, அது நார்மலான ஒரு லைஃப் ஆக்டிவிட்டிஸ். நீங்கள் வேலைக்கு போகிறவங்க தான், ஆனால் அங்கே கூட சில பேர் நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, சில இன்சிடென்ட்ஸ் உங்கள் கண்ணு காட்டுவார்.
என்கவுண்டர்ஸ் வந்து இப்படியும் நடக்கும். சில இன்சிடென்ட்ஸ் கண்ணு காட்டுவார். அந்த இன்சிடென்ட் மூலமாகவே உங்களோட பேசுவார். அதுவே உங்கள் லைஃப்பை கூட சம்டைம்ஸ் மாற்றிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவ ஊழியரோட ஒரு பொண்ணு இப்படி சொன்னாங்க. அவங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு குட்டி குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த குட்டி குழந்தை போனோடனே விவரம் தெரியாமல் அந்த கிஃப்ட்டை பிச்சு தூர எறிஞ்சிச்சு, அதை மதிக்காமல். அப்போது காட் அவங்களோட என்கவுண்டர் பண்ணாராம். நீனும் இப்படி தான் நீ கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் சேர்த்த காசு அந்த பிள்ளைக்கு மதிப்பு தெரியல, அது மாதிரி தான் உனக்கும் என்னோட மதிப்பு தெரியல. தட் மொமெண்ட் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய யூட்டன் நடந்துச்சான். ஸோ அதான் சொல்கிறேன், நார்மலான விஷயத்து மூலமாக காட் உங்களோட என்கவுண்டர் பண்ணுறாரு. அதனால் விரக்திகள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு டெய்லி ஆக்டிவிட்டீஸில் டெய்லி ஆண்டவர்களை காட்டுற வழியில் உற்சாகமாக ஓடுங்க. மூவ் ஃபார்வர்ட். ஹாவ் அ பிளஸ்ட் டே அகெயின். காட் பிளஸ் யூ.